சொல்கிறோம். உன்னோட பெரிய ப்ளஸ் உன்னோட ஸ்மைல், உன்னோட கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், பார்த்ததும் அழகாக இருந்துச்சுன்னு. சிறப்புடா. நல்லா இதே கான்ஃபிடென்ட்டோட நீ ப்ரிப்பேர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணு. அம்மா பெரிய கனவோடு இருந்திருக்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குது, அதை வந்து உலகறிய செய்யணும்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு ஒன்று வளர்த்து விட்டுட்டாங்க. நீ இனிமேல் வளர்கிறதுக்கு உயர பறக்கிறதுக்கு ரெடியாயிடணும். சார் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சார், அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த இடம் வந்து இன்னும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலைக்கு நான் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த இடம் கொடுத்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பை எப்பயுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், கரெக்டா? அந்த யார் யாருன்றது பெரியாராகவும் இருக்கலாம், வாரியாராகவும் இருக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனாங்க. அந்த யார் யார் வாயில அம்மா சொன்ன விஷயமாக இருந்தாலும் கூட அது நமக்கு கரெக்டா வருதா அப்படின்றத ரொம்ப ரொம்ப பார்க்கணும். நமக்கு அது சரிப்பட்டு வருதா, அந்த விஷயம் சரியான முறையில நம்ம சொல்றோமா அப்படின்றது. நீங்க நல்லா பிரசன்ட் பண்றீங்க, ஆனா கருத்துக்களை உள்வாங்கல, அங்கதான் விஷயம். கரெக்டா? அம்மா சொல்லி கொடுத்ததை அழகா வந்து சொல்றீங்க, ஆனா அந்த கருத்து சரியா அப்படின்னு கேட்கறது